அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக பொதுக்குழுவில் வெடிக்கப் போகும் கலவரம். அதிமுகவின் தலைமை கழகத்தால் மே மாதம் 2ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் ராயபுரம் அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாநிலம் முழுவதும் உள்ள அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக முன்னோடிகள், மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த மாநில செயலாளர்கள் என அனைவரும் பொதுக்குழுவில் பங்கேற்க வேண்டும் என அவர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் 5ஆம் தேதி வரையிலும் வேறு எங்கும் செல்லக்கூடாது, சென்னையிலேயே இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அவர் உத்தரவு பிறப்பித்தது போன்று அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களது கூட்டம் நடைபெறவே இல்லை. அதற்கு பதிலாகத்தான் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டதின் நோக்கம் என்னவென்று கேட்டால், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி உள்ளது. 2021ஆம் ஆண்டு என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் திமுக தலைமையிலான ஒரு அணியும் போட்டியிட்ட போது அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என விமர்சிக்கப்பட்டாலும் கூட 33.3% வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெற்றது. அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் அதிமுக மட்டும் 66 இடங்களில் வெற்றி பெற்றது. 20லிருந்து 22 இடங்களில் 3000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார்கள். ஒருவேளை அமமுக அந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருந்திருந்தால் அதிமுக மேலும் 20 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் புள்ளி விவரத்தில் அறியப்பட்டுள்ள கணக்கு. ஆனால் வலிமையான கூட்டணியாக கூறப்பட்ட திமுக கூட்டணி அந்த தேர்தலில் 159 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்திருந்தது. ஆனால் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 37% மட்டுமே. இப்படி பார்க்கும்பொழுது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 4% மட்டுமே. அதிமுக கூட்டணியை வீழ்த்த திமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டது என தேர்தல் விமர்சகர்களால் தொடர்ந்து கூறப்பட்டு வந்தாலும் கூட 4% வாக்கு வங்கியை தாண்டவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டது என்பது திமுகவிற்கு சாதகமான ஒன்று. மீண்டும் திமுக மிக இலகுவாக வெற்றி பெறும் என பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை ஏற்க முடியாது. ஏனெனில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. மற்ற கட்சிகளுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகள் இல்லை. அவை அனைத்தும் லெட்டர் பேட் கட்சிகள்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பது பொதுக்குழுவில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவில் உள்ள பல தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என பல பேர் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை. மேலும் இந்த கூட்டணியால் டெல்டா, தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். கொங்கு மண்டலத்தில் மட்டுமே இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கும். மேலும் வெற்றி பெறுவதற்கு உதவியாகவும் இருக்கும். டெல்டா, வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது. இது அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும் என பல தலைவர்கள் கருதுகிறார்கள். எனவே அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் இது எதிரொலிக்கும் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் அதிருப்தியாளர்களை சமாதானம் செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டால் கூட்டணி சம்பந்தமான எந்தவிதமான பிரச்சனையும் எழாது என அவர் கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.